அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 7 இறந்த காலம். தயரதனின் துன்பத்தை தாங்க முடியாத கோசலை தாய் அழுதலும், அவன் தனது சிறு வயதில் நடந்த துன்ப நிகழ்வு ஒன்றை கூறத் தொடங்குதலும். பாடல் எண் 681. இப்போதும் நிலை வானும் இடிதலை போல் நிலையதனால் எப்படி யான் தாங்கிடுவேன் இறையே என்றழுதாளி. ஒப்பிலாத தூயவளின் உள்ளத்தால் இளகி வேந்தன் செப்பினன் தன் உயிரினையும் சிறை வைக்கும் பழு நிகழ்வே. இதுவே 681வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இப்போது நிலை வானும் இடிதலை போல் நிலையதனால் என்கிற முதல் வரிக்கான விளக்கம். அன்பிற்குரிய மன்னவரே, இப்போது நீர் அடைந்துள்ள துன்பமானது நிலையாக இருக்கக்கூடிய வானமே நிலையற்று உடைந்து கீழே விழுவதைப் போல, நிலைத்திருக்கக்கூடிய உறுதியான உள்ளம் கொண்ட மன்னவராகிய நீவிரும் வானத்தை போல, நிலையான வானத்தை போலே உடைந்து போயிருக்கக்கூடிய பெரும் துன்ப நிலை என்பதால், அத்தகைய துன்பத்தை எப்படி யான் தாங்கிடுவேன் இறையே என்று அழுதாளே. உம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அவ்வாறான பெரும் துன்பத்தை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்னுடைய இறைவனே, என்னுடைய தலைவனே என்று அழுதாள். ஒப்பிலாத தூயவளின் உள்ளத்தால் இளகி வேந்தன். அவ்வாறு அழுத அந்த ஈடிணையில்லாத தூய உள்ளம் கொண்டவளாகிய அந்த கோசலையின் அன்புள்ளத்தை கண்டு உள்ளம் இளகி போன தயரத மன்னன் செப்பினன் தன் உயிரினையும் சிறை வைக்கும் பழு நிகழ்வே. தன்னுடைய உயிரினையும் கூட சிறை வைக்கக்கூடிய அளவிலான பெரும் துன்பத்தை விளக்கக்கூடிய பழங்காலத்தில் நடந்த பழைய நிகழ்வு ஒன்றினை, உள்ளத்தை பாரமாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பழைய நிகழ்வு ஒன்றினை அவளிடம் தயரதன் கூறினான். இதுவே 681வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 682வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.